மகர ராசிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க. மகர ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக, அது கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் உங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய மோசமான கசப்புகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. 2025 தொடங்கியுமே எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலன்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தை பிறந்தா வழி பிறக்கன்னு சொன்னீங்க. தையில் எல்லா நாட்களுமே முடிஞ்சு மாசே கிட்டத்தட்ட பாதி நாள் வந்துருச்சு. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் 2024 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இது வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க, ஆனால் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படின்னா பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் பாதி மகர ராசிக்காரங்க இருக்காங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் என்னதான் தவிர்த்துட்டே வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு முதல் மாற்றமே நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு. ஒரு வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே அவங்க ஏற்றுக்குவாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் மகர ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டை எப்படியாவது காப்பாற்றணும், வீட்டை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. இனிமேல் மகர ராசிக்காரங்களை ஏற்றவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அழிவு தான். எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்குமே மனதார உதவி செய்யக்கூடியவங்க. பால் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மை மனம் படைத்தவங்க தான் மகர ராசிக்காரங்க. உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இருந்தாலுமே கடுகளவு கூட நீங்கள் மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் விரையச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது. இந்த சனி பெயர்ச்சியும் நடக்கிறதுனால நிறைய நபர்கள் சனி பெயர்ச்சினால் ஏதாவது ஆபத்து வந்துருமா, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாதா, ஏதாவது சிக்கல்கள் தடங்கள் வந்துட்டே இருக்குமா அப்படின்னு நிறைய பேருடைய குழப்பங்களாகவே இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சியால் மகர ராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே நடக்காது. மாற்றாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகும் நல்ல நிகழ்வு எல்லாமே என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த லெவலில் அதிகரிக்க போகுது. குருவுடைய பார்வை உங்கள் மீது டேரெக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். அது நீங்கள் அரசாங்க வேலை எதிர்பார்த்தாலும் சரி, அல்லது ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் சரி, உங்கள் தகுதிக்கு ஏற்ப நிச்சயமாக வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவாலய உங்களுடைய செல்வாக்கு வரக்கூடிய நாட்களில் உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. நீங்கள் நினைப்பீங்க, நானும் இந்த கம்பெனியில் 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் ஏற்றி தர மாட்டாங்க, ஒரு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக வந்தவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஆனால் எனக்கு நான் நாயா பேய உழைச்சிட்டு இருக்கேன். இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனிக்கு என்னோட சொந்த கம்பெனின்னு நினச்சி நான் உழைச்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு அங்கீகாரமே கிடைக்கல அப்படின்னு பெரும்பாலான நபர்களுடைய குழம்புகளாகவே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை உங்களுக்கு அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்.
கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருந்தால் உங்களுடைய நண்பர்களோ சொந்தக்காரங்களோ விரைவில் வந்து உங்கள் பணத்தை வந்து திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து கடந்த 2 வருடமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலைன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் வந்து ரொம்பவே வந்து மனதளவில் வந்து ரொம்பவே காயப்பட்டிருப்பாங்க. நீ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பேரவசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்க இருக்குது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது. வேலையிலிருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது. சொந்தக்காரங்க எல்லாமே வந்து உங்களை பற்றி வெளியே போய் புரளை பேசக்கூடிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் கிடையாது. மகர ராசிக்காரங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2 நீங்கள் பேசக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. உங்களை வந்து ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த பக்கத்தில் நாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்கீங்க. உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய இடத்துல துன்பமும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாளே வந்து நிம்மதியாக இருக்கும். பணம் உங்கள் கையில் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை உடனே வந்து மற்றவங்களுக்காக கொடுத்துருவீங்க. அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா பணம் வந்து உங்கள் கையில் நிலைய நிற்க மாட்டேங்குது. பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது வந்து முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆயிரும். இப்போ போய் நீங்கள் ஒரு மகர ராசிக்காரங்களை கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ரூபாயாவது கண்டிப்பாக கடன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மகர ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 கேட்டகரியாக பிடிக்கலாம். ஒரு கேட்டகரி பற்றி நல்லா வசதி படைத்த நபர்களாகவும் மகர ராசிக்காரங்க இருக்காங்க. ஒரு சில கேட்டகரி வந்து மிடில் கிளாஸ் பீப்புள், அப்பர் மிடில் கிளாஸ், இந்த மாதிரி வந்து 2 கேட்டகரி நம்ம பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல்தட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதோ ஒரு கடன் பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து அதில் தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளால் பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட கூலி வேலைக்கு போனால் மட்டும்தான் வந்து வாழ்வாதாரம் அப்படிங்கிற நிலைமையில் அதிகமாக கடன் தேவையை ஏற்பட்டு நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் வந்து எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிடில் கிளாஸ் பீப்புளையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் பெரும்பாலான கடனில் போய் நிறைய பேர் மாட்டுறாங்க. அதாவது நல்லா ரிச்சாக வாழணும், நம்மளும் ரிச்சாக வாழணும், அதாவது நம்ம தேவையை அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணாமல் இப்போ உங்கள் சம்பளம் ஒரு 30,000 அப்படிங்கும்போது நீங்கள் அந்த 30,000 குடும்ப செலவு எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கணும். தேவையில்லாமல் ஒரு 50,000 நீங்கள் பட்ஜெட் போடுவீங்க. 50,000 நம்ம இது பண்ணணும் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு கடன் அதிகமாக வந்து சேருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை எல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமித்து பழகுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய மாசி மாதம் முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா 2024 எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டோமோ அதே தான் 2025 எங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. 2025 நல்ல நல்லது நடக்குதுன்னு சொன்னீங்க, ஆனால் வந்து தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னீங்க. எந்த நல்லதுமே எங்கள் ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா பெரும்பாலான மகர ராசிக்காரங்க எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2025 முதல் 3 மாதம், அதாவது சனி பெயர்ச்சி வரக்கூடிய அந்த முன்னாடி வரக்கூடிய முதல் 3 மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 2024 எப்படி ட்ராவல் ஆச்சோ அதே தான் ட்ராவல் பண்ணுவீங்க. சனி பெயர்ச்சி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் கொடுக்க நினைத்துட்டார் அப்படின்னா அதை யார் நினைச்சாலுமே தடுக்க முடியாது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த செல்வ வளம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத உயரத்துக்கு நிச்சயமாக போவீங்க. எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து மகராசிக்காரங்க பெரும்பாலும் தவறான தீய பழக்கங்களும் மது போதைகள் நிறைய பேர் அடிமையாக இருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த தவறான செயல்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தக்கூடிய இதாக இருக்குது. கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். அப்படி நிறைய நபர் வந்து தவறான மது பழக்கங்கள் போதைகள் எல்லாமே அடிமையாகி நிறைய பேர் இருக்கிறது நம்மளே கண்ணால் பார்க்குறோம்.
நீங்கள் இந்த தவறை மட்டும் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2025 மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும்.